Good morning, students. Cost accounting la batch cost illustration sum number 2 பார்க்கலாம். The demand per annum of a product is 48,000 units. It is produced in batch and the largest size of a single batch is 8,000 units. The setup cost per batch is rupees 1,500. The annual inventory carrying cost is rupees 2.25 rupees per unit. ஸோ நமக்கு தேவையான அந்த ஃபார்மேட்டுக்கு உண்டானது எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஃபார்மேட் என்ன, ரூட் ஆஃப் 2 into s u into s டிவைடட் பை சி இல்லையா. ஸோ உங்களுக்கு யூனா என்னது, உங்களுக்கு ஆனுவல் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் எவ்வளவு 48,000 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து செட்டப் அண்ட் ஆர்டர் ப்ராசஸிங் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு எவ்வளவு 1,500. காஸ்ட் செட்டப் காஸ்ட் பர் பேட்ச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,500ங்கிறது எஸ் கிடச்சிச்சு. அடுத்து சிங்கிறது கேரிங் த காஸ்ட் பர் யூனிட், ஆனுவல் இன்வென்ட்ரி கேரிங் த காஸ்ட் பர் யூனிட் சி டிவைட் பை சி வரும் இல்லையா. அந்த ஃபார்மேட்ல அது ₹2.25 பர் யூனிட்ன்றது நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ செகண்ட் பேராகிராஃப் கவனிக்கலாம். Assume average inventory as 50% of the number of units made in each batch. ஒரு பேட்ச்லையுமே உங்களுக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரி 50% அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ செலக்டிங் 4, 6, 8, 12 and 24 எத்தனை பேட்ச் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5 பேட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் பர் ஆனம் எவ்வளோ வரும், 50% ஆவரேஜ் இன்வென்ட்ரி எடுத்தான்றது ஒரு கால்குலேஷன் போடணும். டெட்டர்மைன் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஈச் பேட்ச் அண்ட் ஸ்டேட் த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் த பேட்ச் டு மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆனுவல் காஸ்ட் ஒரு பேட்சுக்கும் 4, 6, 8, 12, 24 இந்த இருக்க ஒரு பேட்ச்லையும் ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்ன்றது ஈச் பேட்சுக்கு சொல்லுங்க. அதை தவிர கண்டுபிடிச்சிட்டோமா ஈச் பேட்சுக்கு ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ ஆகுன்றதை சொல்லிட்டு 50%க்கும் ஒன்று கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்று ஈச் பேட்சுக்கும் ஆனுவல் காஸ்ட் எவ்வளோங்கிறதும் கால்குலேட் பண்ணணும். தேர்ட் ஒன்று ஆப்டிமம் நம்பர் ஆஃப் த பேட்ச் இஸ் மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட். எந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு ஆப்டிமமா கம்மியான செலவுல எந்த பேட்ச் ரன் ஆகுது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ சம்முக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹெட்டிங் என்ன வரும் உங்களுக்கு, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஆனுவல் காஸ்ட் ஆஃப் பேட்ச்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் அண்ட் பேட்சஸ் பர்டிகுலரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேட்சஸ் என்னென்ன பேட்ச் கொடுத்துருக்காங்க 2, 6, 8, 12, 24. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, காலம் கிரியேட் 5 பேட்சஸ் காலம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நம்பர் ஆஃப் பேட்சஸ் இந்த நம்பர் ஹெட்டிங் என்ன எழுதிக்கிறீங்க, நம்பர் ஆஃப் பேட்சஸ் 4, 6, 8, 12, 24 எடுத்துறீங்க. ஓகேங்களா. அடுத்தது சைஸ் ஆஃப் த பேட்ச் யூனிட் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும், சைஸ் ஆஃப் த பேட்ச் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, டோட்டல் சைஸ் எவ்வளவு உங்களுக்கு, நமக்கு டோட்டல் ஆனுவல் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு 48,000 யூனிட்ஸ் இருக்கா, அப்போ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேட்சஸ். ஓகே. ஸோ அப்போ 48,000 யூனிட்ஸ் டிவைடட் பை 4 போட்டிங்கனாக்க 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 48 யூனிட்ஸ் 12 கிடைக்குது. அதே போல் 48,000 யூனிட்ஸ் டிவைட் பை 6னா 8, 48,000 யூனிட்ஸ் டிவைட் பை 8னா 6. இதே மாதிரி 12க்கு டிவைட் பண்ணுறீங்க 48,000 4 கிடைக்குது. அதே போல் 48,000 யூனிட்ஸ் டிவைடட் பை 24னா உங்களுக்கு 12 கிடைச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சைஸ் ஆஃப் த பேட்ச் கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டாக் கேட்டிருக்காங்க 50% எவ்வளவு அப்படின்னும் போது என்ன செய்யணும், நீங்கள் 12ல் 50% எவ்வளோ, 12 டிவைட் பை 2 6,000 rupees. அதே போல் 8,000 டிவைட் பை ஆவரேஜ் என்ன கேட்குறாங்க 50% கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8,000 டிவைட் பை 2 எவ்வளவு 4,000 யூனிட்ஸ். 6,000 டிவைட் பை 2 33,000 யூனிட்ஸ். 4,000 டிவைட் பை 2 எவ்வளவு கிடைக்குது 2,000 யூனிட்ஸ். 2,000 டிவைட் பை 2 எவ்வளவு 1,000 யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 50% கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது காஸ்ட், இதுக்கு என்ன வேல்யூன்றதை நம்ம இப்போ அசியூம் பண்ணணும். செட்டிங் அப் ஆஃப் த காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 1,500 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பர் யூனிட் செட்டிங் அப் ஆஃப் த காஸ்ட் பர் ஒரு பேட்சுக்கு 1,500 ஆகுது. அப்போ ஒரு பேட்சுக்கு 1,500னா இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பேட்சஸ் 4 பேட்சஸ்னா 4 into 1,500 6,000 யூனிட்ஸ். 4 into 1,500 6 into 1,500 9,000 யூனிட்ஸ். அதே போல் 8 into 1,500 12,000 யூனிட்ஸ். 12 into 1,500 18,000 யூனிட்ஸ். 24 into 1,500 36 யூனிட்ஸ்ன்றது 36,000 காஸ்ட் செட்டிங் அப் ஆஃப் த காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா.
அடுத்தது கேரியிங் காஸ்ட் எவ்வளவு நமக்கு தெரியும், ₹2.25 ஒரு யூனிட்டுக்கு ஆகுது. ஓகேங்களா, அப்போ ஆவரேஜ் ஸ்டாக்ல கேரியிங் காஸ்ட்டை மல்டிபிள் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளவு, 6000 யூனிட்ஸ் இன்ட்டு ₹2.25 13,500 ஆவரேஜ் ஸ்டாக். அதே மாதிரி 4000 இன்ட்டு ₹2.25 9,000, 3000 இன்ட்டு 2 இன்ட்டு 25 6,750, 2000 யூனிட்ஸ் இன்ட்டு ருபீஸ் எவ்வளவு, ₹2.25 எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 6,750, 2000 யூனிட்ஸ் இன்ட்டு ₹2.25 4,500, 1000 யூனிட்ஸ் இன்ட்டு ₹2.25 உங்களுக்கு கேரியிங் காஸ்ட் மல்டிபிள் பண்ணாக்க உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2,250 கிடைச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் காஸ்ட் எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும்னா, இங்க செட்டிங் அப் ஆஃப் த காஸ்ட்டையும் கேரியிங் காஸ்ட்டையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். அப்போ 6,000 plus 13,500 19,500, 9,000 plus 9,000 18,000, 12,000 plus 6,750 18,750, 18,000 plus 4,500 22,500, next 36,000 plus 2,250 எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 38,250 ருபீஸ் கிடைச்சிருச்சுங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அவங்க நம்ம டோட்டல் ஈச் பேட்சுக்குமே நீங்க காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ, காஸ்ட் பர் பேட்ச் எவ்வளோன்றது சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பேட்சுக்குமே 4 6 8 12 24க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஈச் பேட்சுக்கும். அடுத்து என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் பேட்சஸ் டு மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட். எந்த பேட்சில் உங்களுக்கு மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட், கம்மி காஸ்ட் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. கம்மி காஸ்ட் எதில் வந்திருக்கு, இங்கே 19,500, இங்கே 18,000 18,750, 22,500 38,250ல இது கம்பேர் பண்ணும்போது 18,000 இதுதான் கம்மியாக இருக்கு, மினிமமாக இருக்கிறது இது 6th பேட்ச் தான் மினிமமாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ 6th பேட்சில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 18,000 ருபீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியான பேட்ச் இது 6th பேட்ச். அப்போ ஆப்டிமம் நம்பர் இஸ் 6th பேட்ச். அதோட யூனிட் 8,000 யூனிட்ஸ். 6th பேட்ச்ல எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8,000 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் த ஈச் பர் ஆனம். ஓகேங்களா, அட் த லெவல் டோட்டல் காஸ்ட் இஸ் த லோயஸ்ட். இதில் தான் என்னது டோட்டல் காஸ்ட் லோவஸ்ட்டாக வந்திருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மினிமமாக வந்திருக்கிறது 6th பேட்சில் 8,000 யூனிட்ஸை யூஸ் பண்ணி 18,000 ருபீஸில் இந்த காஸ்ட்டில் அவங்க அந்த பேட்சை ஓட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம இப்போ 18,000 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, மினிமம் எந்த பேட்சில் ஓட்டிருக்கு, 6th பேட்சில் 8,000 யூனிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க 18,000 ருபீஸ்லயே கம்மியான காஸ்ட்லயே அவங்க 6th பேட்சை ஓட்டிருக்காங்க. இது சரியா தப்பான்னு நம்ம பார்க்கணும். அப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்றாங்க, எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. ரூட் ஆஃப் 2 into u into s divided by c. நமக்கு யூன்றது என்னன்னு தெரியும், யூவோட வேல்யூ 48,000 யூனிட்ஸ் இல்லைங்களா. டிட்டர்மைன் த டிமாண்ட் பர் ஆனம் ஆஃப் த ப்ராடக்ட் 48,000 யூனிட்ஸ் இன்ட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செட்டப் ஆஃப் த காஸ்ட் பர் பேட்சுக்கு எவ்வளோ ஆயிருக்கு உங்களுக்கு, 1,500 ருபீஸ் ஆயிருக்கு. ஒரு பேட்சுக்கு 1,500 ருபீஸ் ஆயிருக்கு. டிவைடட் பை சினா என்னது உங்களுக்கு, இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் ருபீஸ் எவ்வளவு உங்களுக்கு, ₹2.25 ஒரு யூனிட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி கால்குலேஷன் போட்டாக்க கரெக்டாக என்ன கிடைக்குது, 8,000 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஆனுவல் காஸ்ட் ஆஃப் பேட்ச்லையும் நமக்கு 8,000 யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நமக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டியில் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் 8,000 யூனிட்ஸ். அப்போ நம்ம போட்ட ஸ்டேட்மெண்ட் என்னது கரெக்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.